உலகெங்கும் இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன பார்க்க வரோம், என்ன விஷயத்தை பேச வரோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கிறத எனக்கு நல்லா தெரியுது. ஒரே ஒரு விஷயம், நம்ம இந்த 2025 சனி பகவான் திருக்கணித முறைப்படி மீன ராசிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ இப்போ என்ன நடக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக நம்மளுடைய நேர்கள் பல அன்பர்கள் சார் இப்போ வாக்கியப்படி அவர் மீனராசிக்குள்ளே வர்றாரு அப்படின்னா எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வாக்கிய கணித பஞ்சாங்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஃபாலோஅப் எங்கள் ஜாதகமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதன்படியில் எங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சனி பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம ராசியின் அடிப்படையில் சொல்லிட்டோம். இப்போ நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுங்கிறத என்னுடைய கணிப்பின் ரீதியாக உங்களுக்கு கணிச்சு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு சமசத்ம பார்வைன்னு நம்ம சொல்லுவோம். 7ஆம் இடங்கிறது அப்படி செல்லும் பொழுது என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டான விஷயம், இவ்வளவு நாட்களாக உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் கட்டம் போட்டு வட்டம் போட்டு உங்களை லாக் பண்ணி வச்ச எதிரியாக இருக்கட்டும், துரோகியாக இருக்கட்டும், ஓடி போயிடுவாங்க. உங்களை விட்டு தெரிச்சு ஓடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. தெரிச்சு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள், என்னென்ன முயற்சிகள்லாம் எப்படிலாம் தடை விழுந்துச்சோ, நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் தடையோடு தான் நீங்கள் போராடி வெற்றி பெற்றிருப்பீங்க. சில பேர் வெற்றி பெற இன்னும் போராடிக்கிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு போராட்டம் இல்லாத வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிம்மதியாக தூங்கி 7 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறவங்களாம் கை தூக்குங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்க ஃபஸ்ட்டால் தூக்கிடுவீங்க. நான் தான் ஐயா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தூக்குவீங்க. அந்தளவுக்கு தூக்கத்திலும் போராட்டம், எப்படி தூக்கத்திலும் போராட்டம் அப்படிங்கிற சூழ்நிலை கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கை தூக்குனா எனக்கு தெரியாது, ஆனால் கீழே கமெண்ட்ஸ் கொடுத்தா எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அதனால் மறக்காமல் கன்னிராசிக்காரங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. ஆமாங்க, நான் 7 வருஷமாக நிம்மதியாக தூங்கலை, கிட்டத்தட்ட 6 வருஷமாக தூங்கலை, 5 வருஷமாக தூங்கலை நினைக்கிறவங்க அத்தனை பேருமே கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போ கமெண்ட்ஸ் கொடுத்த அத்தனை பேருக்கும் சரி, பார்க்குற எல்லாருக்கும் சரி, சனி பகவான் என்ன கொடுக்க போகிறான், நிம்மதியாக தூக்கத்தை கொடுக்க போகிறான். ரிலாக்ஸ், மைண்ட் ரிலாக்ஸ். ஒரு மனுஷன் 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கணும்ல, 6 மணி நேரமாக தூங்கணும்ல. மிஷின் மாதிரி இயங்கிக்கிட்டே இருந்தால் மிஷின் ரிப்பேர் ஆகும்ல. அதே மாதிரி தான் தூக்கத்திலும் வேலை, தூக்கத்திலும் பிரச்சனை அப்படிங்கிற நீங்கள் இப்போ ரிலாக்ஸாக படுத்தையா, சனி பகவான் நிம்மதியாக தூங்க வைக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய பாக்கியம் கிரக அமைப்புகள் சனி பகவான் கொடுக்கப்படும். உங்களை விட வயது குறைந்தவர்கள் கூட உங்கள்கிட்ட வந்து பாருன்னு விளையாண்டாங்களே. நம்ம அந்த வடிவு படத்தில் ஒரு காமெடி, ஒரு சின்ன பையன் வர்றியா வர்றியா பாப்பா வர்றியா பாப்பா அப்படின்னு கூப்பிடுவான். பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே அந்த காமெடியை பார்த்துருப்போம். அப்போ அந்த பையன் கூட்டணி ஒரு என்ன பண்ணுவார், வேகமாக ஓடிப்போய் அவனை போய் பார்க்க போவார். கடைசியில் கிட்னியை எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி தான் உங்களை வீம்புக்குனே வம்பிழுத்து உங்களுடைய திறமையை ஃபுல்லாக உங்களை விட வயது குறைந்த, உங்களை விட திறமை குறைந்தவர்கள்லாம் உங்களை வம்பிழுத்து மாட்டி விட்டு பிரச்சனை பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடத்தை புகட்டணும். கூட உள்ள துரோகிகளாக இருக்கட்டும், இல்லை பிரச்சனையை கொடுத்துருக்க சூழ்ச்சியாளர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு பாடத்தை புகட்டணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களே, அதற்கான சரியான காலம். அதாவது கெட்டவன் கெட்டிலும் ராஜயோகம் சொல்கிற மாதிரி தான். உங்களை கெடுத்த அத்தனை பேருக்குமே நீங்கள் அவங்கள ஒரு சரியான பாடத்தை புகட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத கன்னி ராசிக்கு சொல்லியாச்சு. இப்போ கன்னி ராசியில் உள்ள உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம சொன்ன அத்தனையுமே மேலே உள்ள எல்லாம் கிடைக்க போகுது. ஸ்பெஷலாக என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை, கடவுள் மீது வச்ச பற்று, அதுக்கேற்றவாறு உங்கள் லைஃப்பில் பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. சாமி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு
நெறைய பிரச்சனை குடுத்துருச்சு. சாமி இருக்குடா. அதனால தான் ஏன் நீ வீடியோ முன்னாடி உட்காந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படிங்கிற ஒரு செயல்பாடை உங்களுக்கு கிரகம் உருவாக்க போகுது. வீண் அலைச்சல் குறையும். தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள்ல தலையிட்ட விஷயங்கள் உங்கள விட்டு கடந்து போயிரும். நீங்க செய்யாத குற்றத்துக்காக உங்க மேல குற்றம் சாட்டி, உங்கள சிறைச்சாலையோ அல்லது தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க குற்றமற்றவர் என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, உங்கள பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் நம்பணும். உங்கள பத்தி மத்தவங்க சொல்றத ஏத்துக்கிற கூடாது. எப்படி? உங்கள பத்தி நீங்க நம்பணும். உங்கள பத்தி மத்தவங்க சொல்றத ஏத்துக்கிற கூடாது. இன்னொரு விஷயம், இந்த பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு தான் உண்டு. அப்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக, கரெக்ட்டா, ப்ராப்பரா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எவிடன்ஸோட இருந்தீங்கன்னா, பாதுகாப்பு உண்டு, வெற்றி உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய கன்னி ராசியில உள்ள அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாற்றம் உண்டு? சனி பகவான் என்ன மாற்றத்தை குடுக்கப் போறார்? அப்படிங்கும்போது, சோர்வா எதுக்கு இருக்குன்னே தெரியல. என்ன பண்ணே தெரியல. அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தின அஸ்த நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள் சுறுசுறுப்பா இயங்க போறீங்க. ஆக்டிவா இருப்பீங்க. வேற லெவலுங்க. சந்திரன் எப்படி டிராவல் 2 1/2 நாளுக்கு ஒருக்க சட்டு 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 சட்டுன்னு டிராவல் பண்றாரோ, நீங்க 2 1/2 நிமிஷத்துக்கு ஒருக்க உங்களுடைய எனர்ஜி பவர கூட்டுவீங்க. செகண்ட் ஆஃப் பாயிண்ட் அப்படிங்கிற மாரி, இப்படி இருந்தேனா எப்படி ஆயிட்டேங்கிற மாரி, உங்க லைஃப்ல பெரிய டர்னிங் வரப்போகுது. உங்களுடைய திறமை, உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரப்போறீங்க. உங்களுடைய திறமை ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உங்களுடைய இளைய சகோதரன், சகோதரிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போது. உங்கள் மூலமாக அவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள், அதேபோல் நல்ல மாற்றங்களை உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வயது குறைந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி புரிய உடனே ரெடியா இருப்பாங்க. ஸோ, அத பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, கணவன், மனைவி பார்ட்னர்ஷிப் விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப வார்த்தைகள் விடும்போது கவனமா இருங்க. நீங்க அதாவது அவங்க 10 வார்த்தை பேசியிருப்பாங்க. நீங்க ஒரு வார்த்தை தான் சொல்லுவீங்க. அத புடிச்சுக்கிருவாய்ங்க. நீங்க சொன்ன நல்ல விஷயங்கள்லாம் விட்டுருவாய்ங்க. அந்த ஒரு விஷயத்த பிடிச்சு தொங்குவாங்க. ஸோ, அதனால கொஞ்சம் கவனமாக வார்த்தைகள்ல கவனமா இருந்தீங்கன்னா, பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கன்னி ராசியில உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கோச்சார கிரகமான சனி பகவான் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கும்போது, வீண் வன்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நீங்க மாட்டியிருக்கீங்கன்னா, விடுதலை ஆயிருவீங்க. அதேபோல உங்களுடைய பார்ட்னர் உங்கள புரிஞ்சுக்கிறல, உங்க மேல அன்பு செலுத்தல, ஒரு அக்கறை காட்டல, அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 9 மாத காலமாக உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அதாவது வார்த்தைகளால் கூட பரிமாற்றம் இல்லை. பேசக்கூட முடியல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா, உங்களுடைய ரியாலிட்டிய புரிஞ்சுகிட்டு உங்க பார்ட்னர் உங்கள்ட்ட வந்து பேசுவாங்க. எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எவ்வளோ பெரிய குழப்பங்கள், எவ்வளோ பெரிய மன அழுத்தங்கள், ஏன்டா வாழ்றோம்னு எண்ணம் இருந்தால் கூட, அத்தனை விதமான விஷயங்களையும் தவிடுபொடியாக்கி, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்ற ஒரு வார்த்தையை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் என்பது உண்மை. ஸோ, நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்து பேசும்போது, அதில ஒரு நிதானம் வேணும். எல்லாத்தையும் ஓப்பன் டிக்ளேரா பண்ணக்கூடாது. நீங்க ஓப்பன் டிக்ளேரா முதல் இடத்துலயே ஒப்பிச்சுட்டீங்கன்னா, நீங்க சொன்ன விஷயத்திலேயே அவங்க பாயிண்ட் எடுத்து அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிருவாங்க. ஸோ, இதில மட்டும் கவனமா இருங்க. ஏற்றமும் மாற்றமும் கன்னி ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கும். நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கன்னி ராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில இருக்க சித்தர்கள் வழிபாடு அல்லது குரு பகவான் வழிபாடு செய்வது மூலமாக ஒரு குதூகலமான வாழ்க்கை கன்னி ராசிக்கு உண்டு. நேயர்களே, தற்போது வரை நீங்க பார்த்தது நம்முடைய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் பயணத்தை தொடங்குறார். அப்ப சனி பகவான் என்றாலே ஒரு பதட்டமும், பயமும் எல்லாருக்குமே இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. நீங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உங்களுக்கு எந்த பாதிப்பும் சனி பகவான் குடுக்க மாட்டார். அதை தாண்டி உங்கள கஷ்டப்படுத்துறவங்களுக்கு, உங்கள காயப்படுத்துறவங்களுக்கு ஒரு பாடத்தை குடுப்பதற்காக தான் சனி பகவான் வரார். உங்கள சுயநலமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது கூட நீங்க தெரியாம இருக்கீங்க. அந்த சுயநலவாதிகளுடைய சுய ரூபத்தை காட்டுவதற்கு தான் சனி பகவான் டிராவல் பண்றார். ஸோ, இப்படி எடுத்துக்கோங்க. நீங்க உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். தப்பு செஞ்சுட்டு தாழ்வு மனப்பான்மையோட இல்லாம இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு
ஒரு பாடம் புகட்டக்கூடிய நிலைமை வரப்போகுது. நீங்க மன தைரியத்துடன் செயல்படலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்த செயல்பாடு. இதை தாண்டி உங்க சுய ஜாதகம்னு இருக்கு. இது வந்து ஒரு 20லிருந்து 30% கூட உங்களுடைய வாழ்க்கையில ட்ராவல் பண்ணும். ஆனா, உங்க சுய ஜாதகம் தான் 70லிருந்து 80% உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி, மகிழ்ச்சி, என்ன விஷயங்கள்ல உள்ள தடைகள உடைக்க முடியுங்கிறத உங்க ராசி கட்டம் தான் நிர்ணயம் பண்ணும். ராசி கட்டத்தில எந்த கிரகத்தோட எந்த கிரகம் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத துல்லியமா பார்த்தா தான் உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? நிர்ணயம் பண்ண முடியும். இது இன்னொரு விஷயம் சில பேர் கேட்காங்க, "ஐயா வீடியோ பார்த்தேன். என்னுடைய பேரின் அடிப்படையில என்னுடைய நட்சத்திரம், ராசி இதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா? அல்லது என்னுடைய லைஃப்ப பத்தி புரிஞ்சுக்கிற முடியாதா?" அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி நேரமே தெரியலனாலுமே, உங்களுக்கு பிரசனம் என்ற சிறப்பான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ நீங்க செய்ய வேண்டியது, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. துல்லியமா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து, உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் நம் ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக, உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான் ஆன்லைன் மூலமாக அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது பேட்ச். இப்போ ஏற்கனவே 4 பேட்ச் முடிஞ்சுச்சு. இப்போ ஆன்லைன் மூலமாக 5வது பேட்ச் எடுக்கும். ஸோ இந்த இதில நீங்க கலந்து உங்களுடைய வீட்லேருந்தே நீங்க ஜாதகம் கத்துக்கலாம். ஸோ ஜாதகம் கத்துக்கொள்ள வேண்டும். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும் என ஆர்வமும், ஆசையும் உள்ளவர்கள் உறுதியா என்ன பண்ணுங்க, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட வகுப்பு கலந்து கொள்வதற்கான லிங்க் அனுப்பப்படும். அதற்கான கட்டணத் தொகை எல்லாமே தெளிவா சொல்லுவோம். நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். நீங்கள் பயன்படுத்தியது மட்டும் போதாம, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி, எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு குடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.